எதிர்த்துக்கிட்டே இருந்தா தமிழ்நாடு வளர்ச்சி அடையாதுல. அதைத்தான் நானும் சொல்றேன், எதிர்க்காதிய சரணடைஞ்சதோ ஓப்பனா சொல்லியிருக்கேன். எங்களுக்கு உங்களை நம்பி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்காங்க, உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களையே நீங்க கண்காணிக்கிறீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா, மரத்து மேல ஏறி, உச்சி மரத்துல ஏறி, நுனி மரத்துல ஏறி அடிமரத்தை வெட்டினான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தயவுல ஒரு கவர்மெண்ட் அமைச்சிட்டு கம்யூனிஸ்டுகளை கண்காணியுங்கள், அவர்கள் என்ன செயல்படுறாங்க கண்காணிங்கன்னு சொல்றீங்களே, இது யாருடைய திட்டம்? இது அமித்ஷாவின் திட்டமா, விஜயின் திட்டமா, தாவேகாவின் திட்டமா, பாஜகவின்? யாரை இது எப்படி புரிந்து கொள்வது? திடீர்னு நீங்க பாஜக ஆதரவாளர்கள் பல பேர் தொலைக்காட்சி விவாதங்கள்ல விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார்கள். இப்போ இதெல்லாம் யாருடைய செயல் திட்டம்? இங்க டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நடந்ததுல மண்டையை உடைச்சாங்க, பெல்லட் குண்டுகள்ல சுட்டாங்க. இது ரெண்டு தான் இங்க நடக்கல. இங்கும் ஒடுக்குமுறை இருந்ததா இல்லையா? பாலநிலத்தினுடைய தெருக்களிலே நடப்பதுல போலீஸ் அவ்வளவு கடுமை காட்டினாங்க. நான் போராட்ட காலத்துக்கு போனேன். நீட்டை இவங்க தான் கடுமையா எதிர்க்கிறாங்களா? யாரு? தாவேகா. ஆனா நீட்டுக்கு எதிர்ப்பா பிரச்சார பயணம் போற பெரியார் திடலுக்கு போலீஸ் அனுப்புவாங்களாம். விழுப்புரம் கோட்டத்தை சார்ந்த ஏறத்தாழ ஒரு 1000 பஸ்ஸுக்கு மேல போதுமான அளவுக்கு பயணிகள் வருகை இல்லை, டிக்கெட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு விழுப்புரம் கோட்டத்தில் நிறைய அரசு பேருந்துகளை நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்குது. எப்படி இந்த மின் கட்டணம் கூடுதலாக ஏறிச்சோ அது மாதிரி சில விஷயங்களை சத்தம் இல்லாமல் நடத்துறாங்க. 700 கடையை அடைக்கிற சாதனைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, ரெஸ்டோ பார்லாம் திறக்கிறான், சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடாம போயிடுறாங்க, குடல் போயிடும். ரொம்ப தாய்மை உணர்வோட இந்த தாவேக அரசு அவர்கள் உணவையும் சேர்த்து சாப்பிட்டு 2 பில்லா கட்டிட்டு போய் சொல்லி இந்த அரசு ரொம்ப கருணையோட தாய்மையோட கேட்டுக்கொள்கிறது. நான் எல்லாம் ரெஸ்டோ பார வச்சு. இப்போ இன்னொரு கருத்து என்ன தெரியுமா, முந்தைய ஆட்சியை விடவும் 5000 கோடி வருமானம் அதிகரித்திருக்கிறது மது விற்பனையில, டாஸ்மார்க்ல. எப்படி புரிந்து கொள்வது? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகம் சரியில்லை, ஆட்சி அமைப்பு சரியில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு விமர்சனங்களாக வந்துட்டு இருக்கு சார். குறிப்பாக சொல்லணும்னா வட மாநிலத்தருக்கு இங்கே கான்ட்ராக்ட் வேலை கொடுக்கறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை சில பேர் மறுக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அதை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஜியோ போட்டது உண்மைன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பாருங்க இந்த விஷயத்த? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல வேலைகளை வட மாநிலத்தில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அந்த செய்தியை? எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது அப்படிங்கிறத நோக்கி இந்த அரசு நகர்கிறது என்பது மறுக்க முடியாத விஷயம். அதன் ஒரு பகுதி தான் நடத்துனர்களை தனியார் மயமாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வடமாநில நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். எதிர்ப்பு கிளம்பினதுக்கு பின்னாடி இந்த ஆட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆயிருமோங்கிற அச்சத்தின் காரணமாக அதை தற்காலிகமாக தவிர்த்திருக்கிறார்கள் அல்லது தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்கல்ல, அதற்கான அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் இந்த செய்தி நிர்வாக ரீதியான செய்தி. நம்ம யாரும் கற்பனையாக இட்டு கட்டி மாதிரி செய்திகளை பரப்ப முடியாது. தனியார் மயமாக ஒவ்வொன்றையும் மாற்றுவது, தனியார் துறையை நோக்கி நகர்வது, அதான் அடிப்படை. இப்போ நீங்க விழுப்புரம் கோட்டத்தை சார்ந்த ஏறத்தாழ ஒரு 1000 பஸ்ஸுக்கு மேல போதுமான அளவுக்கு பயணிகள் வருகை இல்லை, டிக்கெட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு விழுப்புரம் கோட்டத்தில் நிறைய அரசு பேருந்துகளை நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்குது. எப்படி இந்த மின் கட்டணம் கூடுதலாக ஏறிச்சோ அது மாதிரி சில விஷயங்களை சத்தம் இல்லாமல் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பார், ஒரு பக்கம் 700 கடையை அடைக்கிற சாதனைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டோ பார்லாம் திறக்கிறான், சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடாம போயிடுறாங்க, குடல் போயிடும். ரொம்ப தாய்மை உணர்வோட இந்த தாவேக அரசு அவர்கள் உணவையும் சேர்த்து சாப்பிட்டு 2 பில்லா கட்டிட்டு போய் சொல்லி இந்த அரசு ரொம்ப கருணையோட தாய்மையோட கேட்டுக்கொள்கிறது. நான் எல்லாம் ரெஸ்டோ பார வச்சு. இப்போ இன்னொரு கருத்து என்ன தெரியுமா, முந்தைய ஆட்சியை விடவும் 5000 கோடி வருமானம் அதிகரித்திருக்கிறது மது விற்பனையில, டாஸ்மார்க்ல. எப்படி புரிந்து கொள்வது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் சார். ஆமா, ஆர்டர் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிக்க தேவையில்ல. ஆமா, அதெல்லாம் இந்த அரசு மது பிரியர்கள், குடிகாரர்கள்னு சொல்றது தவறான வார்த்தை. மது பிரியர்களுக்கு இலகுவான வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்லைன். இப்போ முதல் கட்டமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், போய் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் மாதிரி டாக்டர்கிட்ட எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்குறோம்ல, இத்தனை மணிக்கு வர்றோம்னு அப்பாயின்மெண்ட் போடுறோம். அது மாதிரி இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வீடு தேடி வரும். வேறு மாநிலங்களில் அது நடைமுறையில் இருக்கிறது. அதற்கான முன்னோட்ட காட்சியாக இதெல்லாம் நிகழ்கிறது. அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது.
தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு கோவளத்தில் நடக்க போகுது சார். அதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு, உள்துறை அமைச்சர். அதில் புதுச்சேரி முதலமைச்சர் வந்து இதை புறக்கணிச்சிருக்கிறார். இதில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு லெகசி இருக்குது. ஒன்றிய அரசோடு எப்படி வந்து நடந்துக்கிறாங்க, நம்ம கோபேக் மோடி, கோபேக் அமித்ஷா, கருப்பு கொடி பறக்கிறது, கருப்பு பலூன் பறக்க விடுறது, எப்படிலாம் வந்து அங்கேருந்து வருகிறவர்களை அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியுன்றது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருந்திருக்குது. ஆனால் முதலமைச்சர் இந்த மாநாட்டினுடைய துணைத் தலைவராகவே நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறாரு. காலையிலே போயிட்டு பூங்கொத்து கொடுத்து வீட்டில் செஞ்ச டிஃபன்லாம் கொடுத்து தான் சொல்கிறாங்க. டிஃபன் பாக்ஸில் என்ன இருந்ததுன்னு தெரியல. இந்த ஒரு மாற்றம், அதாவது மாநிலமும் ஒன்றியும் சேர்ந்து இயங்கினா தான் டபுள் பேரல் துப்பாக்கியாக இருக்க முடியும். அதை நோக்கி தாவேகா பயணிக்குதா, இல்லை வந்து தங்களுடைய பாஸை வந்து மீட் பண்ண போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னாங்கல்ல தேர்தல் பிரச்சாரத்தில், இப்போதான் நிறைவேறி இருக்காங்க. அது அவருடைய கனவு நிறைவேற தொடங்கி விட்டது. அதை எப்படி நம்ம நம்பலாம்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்கேயெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தீவிரமாக கண்காணிக்கணும். கம்யூனிஸ்டுகள் யாரெல்லாம் இயங்குறாங்களோ, ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் கம்யூனிஸ்டும் இப்போ இரட்டை குரல் துப்பாக்கி ஆகிட்டாங்க. அவர்கள் போராட வேண்டும் என்று விரும்பினால் இவர்கள் அலுவலகத்தை பாலன் இல்லத்தை திறந்து வைக்கிறார்கள். போராட்ட களத்துக்கு எப்படி வழி நடத்தணுங்கிறதுல இந்தியா முழுக்கவே கம்யூனிஸ்டுகள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வழிகாட்டுகிறார்கள். அதனால ரொம்ப தீவிரமாக இந்த ரெண்டு சக்திகளும் எங்கெல்லாம் வந்து ஒன்று கூடுகிறார்கள், அவர்கள்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் உஜிலிப்பாளையம்னு சொல்லக்கூடியதில் ஒரு தாசில்தார் எங்கேயெல்லாம் கம்யூனிஸ்டுக்கான கணக்கெடு அப்படின்னு சொல்கிறார். அதில் வேடிக்கை என்னென்னா, திண்டுக்கல்லுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு சிபிஎம் அவர் தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். பல முறை வந்து பாலபாரதிங்கிறவங்க திண்டுக்கல்லுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்திருக்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் கட்சிக்கான ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்களா? அவரை பூரா கணக்கெடுனா, கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அது நக்சல் பாரிகள் இயக்கம், போராட்டக்கலை இயக்கம்னா அந்த காலத்துல எல்லாம் தடை செய்யப்பட்ட இயக்கமாலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் உடைச்சு அவங்க ஜனநாயக பாதைக்கு வந்துட்டாங்க. அவங்க வன்முறை பாதையில் இல்லை, மக்கள் போராட்ட களங்களில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுறாங்க. அவங்கள ஏதோ சட்டவிரோத இயக்கத்தை போல கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு தாசில்தார் உத்தரவு போடுறாருன்னா அது தாசில்தார் உத்தரவா? அப்போ அது எங்கிருந்து அந்த உத்தரவு போகிறது? கல்வி இயக்குனர் வந்து இதை கண்காணிக்க சொல்கிறாரு, யாரெல்லாம் வந்து காலேஜில் வந்து மாணவர்கள் போராட்ட களத்துக்கு வருவதற்கு யாரெல்லாம் இருக்காங்கிறத கண்காணிக்கன்னா போலீஸ் வந்து தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏற்கனவே இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவர்களெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையாக கல்லூரிகளுக்கு உள்ளே புகுந்து, பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளே புகுந்து அரெஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் யாருடைய செயல் திட்டம்? நீங்கள் வந்து டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் நடந்ததில் மண்டையை உடைச்சாங்க, பெல்லட் குண்டுகளில் சுட்டாங்க. இது 2 தான் இங்கே நடக்கலை. இங்கும் ஒடுக்குமுறை இருந்ததா இல்லையா? பாலன் இல்லத்தினுடைய தெருக்களிலே நடப்பதில் போலீஸ் அவ்வளோ கடுமை காட்டினாங்க. நான் வந்து போராட்ட காலத்துக்கு போனேன். பல இடங்களில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துங்க, காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுவோம், குண்டாந்தடியில் அடிப்போம்னு சொல்லி காவல்துறை மிரட்டினார்கள் மாணவர்களை. நீட்டை இவங்க தான் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்களாம், யார்? தாவேகா. ஆனால் நீட்டுக்கு எதிர்ப்பாக பிரச்சார பயணம் போகிற பெரியார் திடலுக்கு போலீஸ் அனுப்புவாங்களாம். இதெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத நடைமுறை. அப்போ முழுக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற அரசாங்கமாக, ஏன்னா மெரினாவில் யாரும் கூடிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. எதிர்த்துக்கிட்டே இருந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையாதுல. அதைத்தான் நானும் சொல்கிறேன். எதிர்க்காதிய சரணடைஞ்சதோ ஓப்பனாக சொல்லியிருக்கேன். எங்களுக்கு உங்களை நம்பி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்காங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களையே நீங்கள் கண்காணிக்கிறீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா? மரத்து மேலே ஏறி, உச்சி மரத்தில் ஏறி, நுனி மரத்தில் ஏறி அடிமரத்தை வெட்டினான்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தயவில் ஒரு கவர்மெண்ட்டை அமைச்சிட்டு கம்யூனிஸ்டுகளை கண்காணியுங்கள், அவர்கள் என்ன செயல்படுறாங்க கண்காணிங்கன்னு சொல்கிறீங்களே, இது யாருடைய திட்டம்? இது அமித்ஷாவின் திட்டமா, விஜயின் திட்டமா, தாவேகாவின் திட்டமா, பாஜகவின்? யாரை இது எப்படி புரிந்து கொள்வது? திடீர்னு நீங்கள் பாஜக ஆதரவாளர்கள் பல பேர் தொலைக்காட்சி விவாதங்களில் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார்கள். எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணும். அவங்க உத்தரவு வராமல் பேச மாட்டாங்க, அஜெண்டா இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க.
திடீர்னு பார்த்தீங்கன்னா பல பேர் நடுநிலை நாயகர்கள் என்று வேடம் போட்டு கொண்டிருக்கிற சங்கிகள், வலதுசாரிகள், பாஜக ஆதரவாளர்கள், பல போர்வையில் இருக்கிறேன் பூரா விஜய் ஆதரிக்கிறான். இவர் பூங்கொத்து கொடுக்கறதையும் அதையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால இந்த அரசாங்கம் வந்து எந்த பாதையிலே செல்கிறது என்பதில் ரொம்ப மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இப்போ கார் கொடுக்குறது தான் சார் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து இப்போ ஜெயிலர் படம் வெற்றி ஆயிடுச்சுன்னா சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வந்து எல்லாருக்கும் கார் தருவார். அதே மாதிரி நிறைய பேர் கார் கொடுத்துட்டே இருக்கிறாங்க சார். இப்போ வந்து எங்களுக்கு வசதி இல்லை, நான் வந்து தொகுதி முழுக்க போக முடியல அப்படின்ட்டு எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னார் காட்டுமன்னார் கோயில் விசிகா எம்எல்ஏ. அவருடைய அஃபிடவிட்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர் கார் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களோட அஃபிடவிட்லாம் பார்த்தா பல கோடிகள் பல லட்சங்களில் வந்து காசு வச்சுட்ருக்காங்க. படி காசையும் உயர்த்தி தரோம், காரும் தரணும், காரு ப்ளஸ் உதவியாளர் எல்லாருமே தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கார் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே அவங்களுக்கு கார் தேவைப்படுதா? இல்லை, நியாயமாக பார்த்தா கார் வழங்கக்கூடாது, தனி ஹெலிகாப்டர் தான் வழங்கணும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு அதன் மைதானத்தை ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு ஹெலிகாப்டராக நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வேகமாக போய் அவங்க செயல்படும். ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி தானே சார் எடுத்துகிட்டு வரன்றாங்க. ஆமாங்க, ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்கிறதே வெக்கக்கேடானது. அவங்க யோசிச்சு பாருங்க, 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 190 பேர் கோடீஸ்வரன், எல்லாருமே சொத்து பட்டியலாக தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த 190 போக மீதம் இருக்கிற 34 பேர் ஒருவேளை வசதி குறைவானவர்கள் என்று கருதி கொண்டால் அவர்களுக்கு மட்டும் கார் வழங்கின்றாங்கன்னா நம்ம இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே பென்ஸ் கார் 2 கார் வச்சிருக்கேன், புதுசாக வந்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கு தாங்கன்னு சொல்லுறாங்க. ஏற்கனவே 2 பென்ஸ் கார் போடுது, ஏற்கனவே ஃபார்ச்சுனர் கார் இருக்குது, இன்னோவா கார் இருக்குது, 5வது கார் வச்சிருக்கிறவனுக்கு 6வது கார் வழங்குறது இருக்குல்ல. ஏற்கனவே விவசாயிகளுக்கு போதிய நிதி கொடுக்கல, பல சிக்கல்கள் நீடித்து கொண்டிருக்கிற போது கோடீஸ்வரனை மேலும் கோடீஸ்வரனாக்கு. நீங்கள் சொன்னிய சினிமா கம்பெனியில் வந்து கார் கொடுக்குறாங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் அது 50 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணால் கார் வாங்கி கொடுப்பாங்க 10 லட்ச ரூபாய்க்கு. அதுவும் இது ஒன்றா முதல்ல அது சினிமா கம்பெனி தான் நடக்குதா இங்கே. அதனால் இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதுக்கான அவசியமே கிடையாது. அவங்களுக்கு பல சலுகைகள் ஏற்கனவே இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வருடத்திற்கு வந்து ஏறத்தாழ 3 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. அது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவரை பொறுத்தவரையில் வேண்டுமென்றே வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்து எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறார்களா என்ற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. இது சரியான போக்கு அல்ல. ஆராயத்திற்கு வந்து பழைய தலைப்பு வைக்கிறோம். நன்றி சார்.